விஜய் மாதிரி லவ் பண்ண பொண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும்? 21 வயசு பொண்ணு 29 வயசு பையனை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா அப்படின்னு வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு படத்தை நான் ஓடிடியில் பார்த்தேன். அப்படி என்ன படம், என்ன கதை, என்ன ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரத்னகுமார் டைரக்ஷனில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் அவைலபிளாக இருக்க படம் தான் 29. இந்த படத்தை பற்றி நான் கதையை பார்க்கணும் அப்படின்னா, 21 வயசுல ஐஏஎஸ் ஆகுங்கிற ஒரு கனவோட இருக்கிற, தனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருக்க, ஒரு தெளிவான பாதையில் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் விஜய்ங்கிற கேரக்டர். அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நான் யாரு, தனக்கான ஐடென்டிட்டி என்ன, எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ சத்யா. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒன்று உருவாகுது. இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் உண்டான நட்பு வழக்கம் போல ஒரு காதலா மாறுது. ஒரு பையனும் பொண்ணும் இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமா, அவங்களுக்கு இந்த அளவுக்கு உண்மையா இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா காட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்க இவங்களோட லவ் ஸ்டோரியில திடீர்னு ஒரு நாள் லவ் ஃபெயிலியர் ஆன ஆளு குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் குறுக்க வந்து தன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் அதுல சொல்லி, அந்த விஷயம் இவங்க லைஃப்குள்ள நடந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு கிரியேட் ஆக, இவங்க 2 பேரும் குழம்பி கடைசியில இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா, அந்த சீனுக்கெல்லாம் ஒரு பீக்கை வச்சு இன்டர்வலை வச்சு முடிப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த உடனே தோணிவிட்டு, ஐயோ இந்த படத்தை நம்ம தியேட்டரில் பார்த்துருக்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே தோன்ற அளவுக்கு இந்த இன்டர்வல் பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த முழு படத்தையும் பார்த்து முடிச்சிட்ட பிறகு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, டேரக்டர் ரத்னகுமார் வந்து படம் தான் எடுத்தாரா இல்லை திரையில் ஓடுற மாதிரி புத்தகம் எழுதினாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது அத்தியாயங்களாக பிரித்து ரொம்ப அழகாக கவிதைத்துவமாக இதை வந்து நரேட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு சில புத்தகங்கள்லாம் படிக்கனாலே என்னமோ தெரியல, இந்த படத்தோட கதையை வந்து சாப்டராக பிரித்து சொன்ன விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ திரையில் வந்து எனக்கு ஒரு காட்சி புத்தகம் பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபீல் எனக்கு கொடுத்தது. உண்மையிலே அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ சத்யாவோட மனசாட்சிக்கு சீலேன்னு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், சத்யாவோட மனசாட்சி அந்த லவரான விஜயை வந்து ரசிக்கிற விதமாக இருக்கட்டும், அதை வர்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் வாய்ஸ் ஓவராக ரொம்ப கவிதைகளாக வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள்லாம் பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே ஷான் ரோல்டனோட மியூசிக் வந்து இந்த படத்தோட ஒவ்வொரு சீனையும் வேற லெவலில் எலிவேட் பண்ணி வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மியூசிக் தரமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா மாதேஷ் பண்ணியிருக்க அந்த சிறை படத்துக்குலாம் பண்ணாமல் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தில் வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு ஆஃப் சாரி கட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோ முன்னாடி வந்து நிற்பாங்க. அது ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று வரும். அந்த சாங்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக எடுத்து வச்சிருப்பாரு. சொல்ல போனால் அந்த படத்தில் இந்த டெக்னிக்கல் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வேற குறையே இல்லைன்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணுற மாதிரி தவிர்த்து பெருசாக நம்ம குறைன்னு சொல்லிட முடியாது. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு டயலாக முன்னாடியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சீன் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு நடந்த சீனை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு டயலாக் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த டயலாக்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா அதுக்கு முந்தைய சீனோ இல்லை வரப்போகிற சீனோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில அழகாக இருந்திருக்கும். இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு சில இடத்துல நோட் பண்ண அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியை வச்சு தான் அழகாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் கமர்ஷியலுக்காக சில விஷயம் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இந்த ஹோல் படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 29 படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ண நீங்கள் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இது அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்